குழந்தைக்கு பேச தெரிஞ்ச நாள் முதல் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள். நம்ம நல்லது பண்ணால் அந்த கடவுள் பாராட்டும், நம்ம கெட்டது பண்ணால் யாருக்கும் தெரியாதுன்னு கெட்டது பண்ணால் கூட காட் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கும். அதனால் நேர்மையாக நியாயமாக சமத்தாக நம்ம நடந்துக்கணும். நம்மளை மேலேருந்து ஒரு கடவுள் கண்காணிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் ஸ்லோகங்கள், கொஞ்ச நேரம் பாட்டுக்கள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது, ஏதோ டிவியில் இருக்கிறதெல்லாம் ஆடிட்டுன்னு அதையே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. காடு இந்த பாரு, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, இன்றைக்கி கிருஷ்ணர் கதை, இன்றைக்கி ராமருக்கு ராமநவமி, இன்றைக்கி ராமர் கதை, இன்றைக்கி இயேசுக்கு பிறந்தநாள், அதனால் இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லா கதைகளையும், எல்லா நாட்கிழமைகளையும், எல்லா பண்டிகைகளும் வெறும் சொக்கா போட்டுக்கிறது, புதுசு போட்டுக்கிறது, கேக் வெட்டி சாப்பிட்றது மட்டும் இல்லை. அது உள்ள கருத்துகள், அதில் இருக்கிறது என்னென்னா, எப்போவும் காட் நம்மளோட இருக்க, நம்ம நேர்மையாக நியாயமாக இருந்தால் காட் எப்போவும் நமக்கு உதவி செய்வார். நம்ம தவறான வழிக்கு போனால் காட் நமக்கு பனிஷ் பண்ணுவார். அப்படிங்கிறது தான் அந்த குழந்தையிலேருந்து மனசில் அழகாக கதைகள் மூலம், நாட்கிழமைகள் மூலம், பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுறது மூலம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா பிற்காலத்தில் ரொம்ப நேர்மையும் நியாயமும் பண்பும் நல்ல ஒழுக்கமும் நல்ல பழக்க வழக்கங்களும் உள்ள மனுஷியாக அவள் மாறும் பொழுது எப்பொழுதும் அவளுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வும் தன்னம்பிக்கையும், நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறதும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் மனசாட்சின்ற பேரில் காட் அவளோட கூடவே உட்காந்து அவளோட வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு வருவார்.